மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். தெருக்கூத்து நிகழ்ச்சிக்காக நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது தமிழக அரசு கொடுத்த 5000 ரூபாய் மாதிரி இன்னொரு தடவை இவங்க கொடுப்பாங்களா? ஏன்னா பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது 5000 ரூபாய் தான். அஃப்கோர்ஸ் பொங்கலுக்கு கொடுத்த 3000, நடுவில் கொடுத்த ஒரு 1000, இந்த 5000 இதெல்லாம் சேர்த்தா 9000 ரூபாய் வருது. ஆனால் தேர்தல் சமயத்தில் இதை தடுப்பதற்காக வழக்கு போடுவாங்க அப்படின்னு திமுக அரசு யோசிச்சது. அதனால தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்ததாக சொன்னாங்க. இப்போ அந்த வழக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இதை தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போது இப்போ ஃப்ரீ. ஏன் இந்த மக்களுக்கு இன்னொரு 5000 ரூபாய் கொடுக்கக்கூடாது அப்படின்ற சிந்தனை திமுக தரப்பில் எழுந்திருக்கு. முதல்ல இந்த 5000 ரூபாய் கொடுக்குற இந்த ஐடியாவே உதயநிதியுடைய ஐடியா. 5000 ரூபாய் அவங்க அங்கே கொடுத்தாங்க, அதுபோல் நம்ம இந்த மக்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா என்ன அப்படின்றது உதயநிதியுடைய ஒரு ஐடியா. அது கிட்டத்தட்ட வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, மக்களுக்கு காசு கொடுத்த மாதிரியும் ஆச்சு, தேர்தல் நேரத்தில் அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு ஒரு மல்டிபிள் ஐடியா. அது அந்த சினிமா தரமான கலோக்கியல் ஐடியா உதயநிதிக்கு வந்திருக்கு. உதயநிதி சொல்லி தான் அதை செஞ்சதாக சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக மாப்பிள்ளை சபரீசனுக்கு கூட தெரியாது. அவரு கூட இந்த 5000 ரூபாய் கொடுக்க போகிறது தெரியாது. அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருந்து தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் 2 பேருக்கு மட்டும் சொல்லி உடனடியாக எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபாய் போட்டார் முதல்வர். இது ஒரு ஃபஸ்ட்டு சிக்ஸர், அவர் அடித்த ஃபஸ்ட்டு சிக்ஸர். அதுக்கப்புறம் தேமுதிகவை சேர்த்தார், ஓபிஎஸ்ஸை சேர்த்தார். இதெல்லாம் 2வது சிக்ஸர், 3வது சிக்ஸர்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சிக்ஸர் அடிப்பதற்கான கேப் என்பது அரசியலில் இருக்குது. ஏன்னா மார்ச் 5ஆம் தேதி இவங்க தேர்தல் தேதி அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தல் தேதி தள்ளி போகும்னு கூட இப்போது இன்றைக்கி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் மார்ச் மாதம் தேர்தல் தேதி, இந்த ராஜ்யசபா வேட்பாளர் வேட்புமனு பரிசீலனை முடிஞ்ச உடனே தேர்தல் தேதி அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த கேப் என்பது இருக்குது. இப்போ தான் இந்த கேப் இருக்குது. மார்ச் 5ஆம் தேதி நெருங்கி வருது. அப்போது அதுக்குள்ளே ஒரு 5000 ரூபாவை, மறுபடியும் ஒரு 6500 கோடி ரூபாவை கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு திங்கிங் திமுகவுக்கு வந்திருக்கு. இது அமைச்சரவை சர்க்கிளில் இது சுற்றுக்குள்ளே விடும்போது தங்கம் தென்னரசு கொடுக்கக்கூடாது, இது ரொம்ப கஷ்டம், நிதி நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு அதுக்கு தங்கம் தென்னரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த செய்தி எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லார் அலுவலகங்களையும் இந்த செய்தி சுற்றி வருது. ஆக தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய இந்த நோக்கத்தை நாம் நம்ம சேனல் வழியாக இதில் வெளிப்படுத்துகிறோம். இந்த 5000 ரூபா மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவும் மதிமுகவும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தூத்துக்குடி ஹார்பரில் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக காசு, ஃபுல் காசு, மொத்தம் 500 கோடி ரூபாய் இறங்கியிருக்கு. அது யாரோட கண்டெய்னர், யார் அனுப்பின காசுன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் அண்ணன் அதானி அண்ணன் அவர்கள் அனுப்பிய காசு. அது அங்கேருந்து அப்படியே இரவோடு இரவாக இறங்கின கண்டெய்னரை மத்திய அரசு உதவியோட, கஸ்டம்ஸ்லாம் மத்திய அரசு தானே, அவங்க உதவியோடு அப்படியே தென்காசிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தென்காசியில் ஒரு பெரிய பண்ணை வீட்டில் வச்சு அங்கேருந்து தென் தமிழகம் முழுக்க காசு கொடுக்குறாங்க. அதாவது அதிமுக தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட்டை 500 கோடி ரூபாவை தூத்துக்குடி கண்டெய்னர்லேருந்து இறக்கி கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு எப்போவுமே கண்டெய்னரில் காசு அனுப்புறது பிடிக்கும்ல அவங்களுக்கு. ஜெயலலிதா இருந்தால் 570 கோடி ரூபா
கண்டெய்னரில் அனுப்பி ஜெயலலிதா மாட்டின கதையெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு கண்டெய்னர் வந்து இறங்கி அதுலேருந்து காசு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஏடிஎம்கேயோட பிளான் என்னென்னா, ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்றது ஏடிஎம்கேவுடைய பிளான். 20லேருந்து 25 கோடி வரைக்கும் கூட போகலாம், அப்படி தான் ஏடிஎம்கேவுடைய பிளான். இதுக்காக அதானிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, அடுத்து அம்பானிக்கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. அது இல்லாமல் ஸ்டெர்லைட், தூத்துக்குடியில் மோசமான ஒரு ஃபேக்ட்ரியை நடத்தின ஸ்டெர்லைட், அவங்க வந்து மறுபடியும் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும். அதே காம்ப்ளெக்ஸில் வந்து வேறு ஃபேக்ட்ரி, செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா உதவியும் எடப்பாடி செய்து தருவார். ஸ்டெர்லைட்ன்றதுனால பயந்து கீந்து ஓடக்கூடாது அப்படின்னு அனில் அகர்வால் அவர் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு. இப்போ வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சிஎம் மாதிரி ஆகிட்டார். அவருக்கு பணம், எல்லா போக்குவரத்து, வருவாயெல்லாம் வருது. இது தவிர வேட்பாளர் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து 5 கோடி ரூபா வசூல் பண்ணுறாரு அவர். உங்களுக்கு நான் 25 கோடி ரூபாய் தரேன், ஒரு 5 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ 25 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு அப்படின்றது வந்து அதிமுக, பாஜக, டிடிவி எல்லா ஆட்களுக்கும் வந்து இந்த தொகுதி, இந்த காசு என்பது போகும். அது இல்லாமல் பாஜக ஒரு 1000 கோடியாக இருக்குது, அவங்களுடைய 25 தொகுதிகளில் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குது. இதுவே ஒரு 2000-3000 கோடி ப்ளஸ் பாஜக இருக்கிற ஒரு 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு மேலே அதிமுக பிளான் பண்ணி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? விஜய் கட்சி வந்து இப்போவுமே வந்து ஒரு 900 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணி வச்சுருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் சட்டமன்ற கேண்டிடேட்டு நீ நிற்க போகிற, நீ தான் சட்டமன்ற கேண்டிடேட்டுன்னு சொல்லிவிட்டு புசி ஆனந்த் வந்து ஒரு 900 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு தாவேகா வந்து தயாராக இருக்குது. அதிமுக ஒரு 5000 கோடி, தாவேகா ஒரு 900 கோடி அப்படின்ற மாதிரி தயாராகும்போது திமுக மட்டும் சும்மா இருக்குமா? திமுக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு தொகுதிக்கு 35 கோடி ரூபாய் செலவு பண்ண பிளான் பண்ணுறாங்க, 35 crores. சிஎம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கார். 200+ தொகுதிகளில் ஜெயிப்போன்ற மாதிரி அவர் ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கார் சிஎம். அவங்களுடைய பிளானிங் உள்ளேருந்து கேட்கும்போது அவங்களுடைய பிளானிங் வந்து ஒரு தொகுதிக்கு 35 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இப்போமே 20 கோடி ரூபாவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது சேர்த்தே 2 மாதம் ஆச்சான். 20 கோடி ரூபாயை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நம்ம கூட ஒரு நெல்லையில் வந்து ஒரு அரிசி வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்ச தகவலை நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஃபுல்லாகவே செலவு ரெடி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டு லெக்கில் வந்து ஒரு 15 crores பெர் கான்ஸ்டுவன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஒரு 20 × 234 ப்ளஸ் 15 × 234 ஒரு 5000-6000 கோடி ரூபாய் வரும். இது வரைக்கும் கணக்கு போட்டதே வந்து பார்த்திங்கன்னா கட்சிகள் வந்து செலவு பண்ணுற தொகைகள் பார்த்திங்கன்னா ஒரு 10,000-11,000 கோடி ரூபாய்க்கு இந்த தேர்தலில் பணம் இறங்குகிறது. பாஜக, அதிமுக, திமுக எல்லா கட்சிகளும் செலவு பண்ணுற தொகைகளில் 10,000-11,000 கோடி ரூபாய்க்கு இந்த தேர்தலில் இறங்குது. அது இல்லாமல் அரசு கொடுக்கக்கூடிய இந்த 5000 கோடின்னு சேர்த்திங்கன்னா அது வந்து 6500, 13,000 கோடி. 13,000 கோடி அரசு பணம், கட்சிகள் செய்கிற 11,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய பணம் எல்லாம் சேர்த்தா தமிழக தேர்தலுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ், தமிழக தேர்தலில் புழங்கக்கூடிய அமௌண்ட்டோடைய டோட்டல் கிராஃப் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் மட்டும் புழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றது நமக்கு தெரிய வருது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், ஆனால் அது எலெக்ஷன் ரிலேட்டட் கிடையாது, ஆனால் தேர்தலை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம்.
பாளையங்கோட்டையிலேருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டுங்க. அந்த ரூட்டில் வந்து ஆரோக்கியநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து 35 ஏக்கர் நிலம் அந்த கிராம மக்களுக்கு சொந்தமாக இருக்குது. அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது சிட்டியோட அவுட்டர் அதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து 200 கோடி ரூபாய்க்கு வரக்கூடிய விலை. அந்த நிலத்தை ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆள், இவர் வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதமும் இவரும் ஒரே ஊரில் சேர்ந்தவங்க. இவர் வீட்டுக்கு 3வது வீடு தான் அவர். சென்னை நகரம் முழுக்க பல போலி டாக்குமெண்ட்டு, பல ஃபோர்ஜரி. அவங்க இனம் வந்து நாடார் இனம். அந்த இனத்தை சேர்ந்த அதிகாரிகளை வந்து போட்டுப்பாங்க, சப் ரெஜிஸ்ட்ராரை போட்டுப்பாங்க, இல்லைனா வருவாய்த்துறை அதிகாரிகளை போட்டுப்பாங்க. போட்டுக்கிட்டு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய ரெடி பண்ணி இவங்க வந்து நிலத்தை வந்து கையாடல் பண்ணுவாங்க. சென்னை புறநகர் முழுக்க உங்களுக்கு அதுதான் நடந்தது. அதில் முக்கியமாக பங்கு வகித்தவர் வந்து ஜோஸ் தங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் தான் இப்போ கரூரில் எஸ்பியாக இருந்து கரூர் விஷயத்தில் சிபிஐ விசாரணைக்கு உள்ளானவர். அவரோட சிபிஐ விசாரணைக்கு உள்ளானவர் அவருக்கு குருவாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு உள்ளானார். இந்த ஜோஸ் தங்கையாவும் சென்னையில் பண்ண அதே வேலையை வந்து இப்போது நெல்லையில் இப்போது மேயராக இருக்கார் ஒருத்தர். அவர் பேர் வந்து கிட்டு. அங்கே வந்து அப்துல் வகாப்ன்றவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் தான் வந்து டான். அந்த டானை மீறி இந்த கிட்ட ஒரு 5 கோடி ரூபா கொடுத்து இவங்க இந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த 37 ஏக்கர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு சொந்தமான 37 ஏக்கர் நிலத்துக்கு ஜோன்ஸ் பேரில் பட்டா போட்டு வருது. பட்டா போடுறாங்க, டிடிசிபி அப்ரூவலும் அவங்க வாங்குகிறாங்க. எங்கள் ஊர் நிலத்தில், எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் ஃபென்சிங் போட வராரு ஜோன்ஸு அப்படின்னா என் பேரில் அது இருக்குது, என் பேரில் பட்டா இருக்குது, என் பேரில் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கிட்டு என்ன பண்ணுறாரு, ஜோன்ஸுக்கு ஆதரவாக வந்து தீர்மானமே போடுறார். மாநகராட்சியில் தீர்மானமே போடுறார். அப்போது அதை எதிர்த்து வகாப் இருக்கார் இல்லையா, மாவட்ட செயலாளர், அவருக்கு நெருக்கமான கவுன்சிலர்கள் போராடுறாங்க. கூடவே எப்போவுமே நியாயத்துக்காகவே போராடுறாங்க இல்லையா. இப்போ இறந்தார் நல்லக்கண்ணு, ஆர்என்கே, அவருடைய கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைஞ்சு மக்களுக்கான நிலத்தை போலி பட்டா போட்டு ஆவணம் போட்டு இந்த ஜோன்ஸ் ஆதரிக்கிறதுக்கு எதிர்த்து அவங்க போராடுறாங்க. எப்படி இவங்களுக்கு வந்து இந்த போலி ஆவணம் மூலமாக தயாரிக்கப்பட்ட இவங்களுக்கு எப்படி பட்டா கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தாசில்தார்கிட்ட இவங்க பட்டா அப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை காமிச்சு. அந்த தாசில்தார் வந்து மறுத்துட்டார். அது வந்து டிஆர்ஓ அப்பீலுக்கும் போயிருக்கு. டிஆர்ஓ வந்து அடுத்து ஐஏஎஸ் ஆகக்கூடிய கேடரில் இருக்கிறதுனால அவர் எனக்கே அந்த வம்புன்னு அதை நிறுத்தியும் வச்சிட்டார். அப்படி நிறுத்தினதை புதுசாக ஒரு பெண் தாசில்தார் அங்கே கொண்டு வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அப்ரூவல் வாங்கிறதுக்கு காரணம் யாருன்னா கலெக்டர். கலெக்டருக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா, சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் அந்த கலெக்டர் வந்து அந்த டிஆர்ஓ நிறுத்தி வச்ச ஒரு விஷயத்துக்கு பட்டா கொடுக்குறார். பட்டா கொடுத்துட்டு அங்கே வந்து போராட்டமாவது, ஃபென்சிங் போட வராங்க, ஃபென்சிங் எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. அங்கேயே வந்து ஜோன்ஸோட அடியாட்கள் வந்து ஜோன்ஸ் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய ப்ரெசன்ஸ்லேயே ஒரு வக்கீலை வெட்டி கொள்கிறாங்க. வெட்டி கொண்டுட்டு அந்த வக்கீலோட மனைவிக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து, அவங்க வந்து புகார்தாரரில் அந்த சம்பவத்தை பார்க்கலன்ற மாதிரி அவங்கள சாட்சி சொல்ல வச்சு
அந்த கேஸையே நிர்மூலம் பண்ணிடுறாங்க. ஜோன்ஸ் மேலே எஃப்ஐஆரும் போடல. ஜோன்ஸ் அந்த சீனில் இருக்கார். ஜோன்ஸ் தான் அந்த இடத்துக்கான பிரச்சனை பண்ணுறாரு. அவர் மேலே எஃப்ஐஆரும் போடல. அவர் அந்த பிரச்சனையை பண்ணுறாருன்றதுக்காக அவர் ஒருத்தரை கண்ணெதிர்க்க வெட்டி கொள்கிறாங்க. ஒரு வக்கீலை, போராடின வக்கீலை, அந்த வக்கீலோட மனைவியை கரெக்ட் பண்ணி கேஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய அட்டூழியம். இந்த மாதிரி வந்து நில அபகரிப்பு வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அதை இந்த ஜோன்ஸ் தான் வந்து பண்ணுறாரு, பெரிய அளவுக்கு பண்ணுறாரு. சென்னையில் பண்ணியிருக்கார் அவர். அதுக்கு முழுக்க முழுக்க பேக்ரவுண்ட் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் முழு பேக்ரவுண்டில் இருக்கார். அவர் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போது இந்த மக்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளே போராடுது. அப்போது அதை பற்றிலாம் கவலையப்படுறதில்லை. யார் போராடினாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அதிகார மமதையோடைய உச்சகட்டம் இந்த உச்சகட்டம் தான் நிகிதா என்கிற பெண்மணி ஒரு டிஎஸ்பி மூலமாக அஜித்குமார்ன்ற ஒரு அப்பாவியை அடித்து கொண்டு மடப்புறத்தில், ரைட்டுங்களா? இந்த அதிகார மமத போதை மிக உச்சத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம். இந்த அதிகார மமத போதையினால் ஏழைகளுடைய சொத்துக்கள் வந்து கபலீகரம் செய்யப்படக்கூடிய அநியாயமான சூழ்நிலை வந்து இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டே இருக்குது. திமுக மாவட்ட செயலாளரை மீறி திமுக மேயருக்கு காசு கொடுத்து இவ்வளோ வேலையும் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு விசில் ப்ளோவராக உங்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன ஆகும், அதுக்கு ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்குது. கிரீஷ் ஜோடங்கர்ன்றவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த பேட்டியில் இன்னொரு கட்சியோட கூட்டணி பேசினா என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அதாவது காங்கிரஸ் கட்சி திமுகவோட இருக்குது, ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து தாவேகாவோட கூட்டணி பேசினா என்ன தப்பு அப்படின்னு காங்கிரஸுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரீஷ் ஜோடங்கர் வந்து ஓப்பனாக வந்து பேசியிருந்தார். இது வந்து பெரிய புயலை வந்து கிளப்பிடுச்சு. விஜய் வசந்த்னு ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி அதை எதிர்த்து பேசியிருந்தார். செல்வ பெருந்தகை வந்து மேலிடத்துக்கு அது சம்மந்தமாக தகவல் சொல்ல, கிரீஷ் ஜோடங்கர் வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை, அந்த பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு ஒரு மறுப்பு சொல்ல, இது வந்து காங்கிரஸ் சைட்லேருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு சூழலை வந்து காங்கிரஸுக்கு உருவாக்கிடுச்சு. இது இன்னொரு கட்டத்துக்கு எங்கே போயிடுச்சுன்னா, காங்கிரஸோட 18 எம்எல்ஏக்களும் அவங்க வந்து கிரீஷ் ஜோடங்கருக்கு எதிராகவும் விஜயோட வந்து காங்கிரஸ் பேசுவதை எதிர்த்தும் அவங்க வந்து ப. சிதம்பரம் தலைமையில் தனி கட்சியாக உருவாகிற அளவுக்கு அவங்க உருவாகி வந்துட்டாங்க. இப்போது எம்பி எலெக்ஷன் வந்துருச்சு, ரைட்டுங்களா? இனி காங்கிரஸ் வந்து பழைய முறையில் இருக்காது. இனி வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கிரீஷ் ஜோடங்கரோட பேச்சுக்கு அப்புறம் முழுக்க காங்கிரஸ் இறங்கி வந்திருக்கு. இந்த கிரீஷ் ஜோடங்கர் வந்து 2 எம்பி இருக்கக்கூடிய கோவாவை சேர்ந்தவர். அந்த ஊரில் வந்து அந்த கட்சியை முழுக்க அழிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்காரு. ராகுல் காந்தியோடைய குட் புக்ஸில் இருக்கிறனால தான் அவர் வர்றாரு. இவர் வேண்டாம், இவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முகுல் வாஸ்னிக்கை வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு தான் திமுக வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் கிரீஷ் ஜோடங்கர் வந்து தமிழ்நாட்டு ப்ரெஸ்ஸுன்னா என்னன்னு தெரியாமல் வாயை விட, தமிழ்நாடு ப்ரெஸ்ஸு ஒருத்தர் பேட்டி அளிக்கும்போது இருக்கிற கான்ட்ரவர்சியை தானே ஒரு ப்ரெஸ்ஸு வந்து எடுத்து மேலே கொண்டு வருவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை எடுத்து மேலே கொண்டு வர, தாவேகாவோட பேசினா என்ன தப்பு அப்படின்னு கிரீஷ் ஜோடங்கர் கேட்ட கேள்வி தமிழக அரசியலில் ஒரு பெரும் புயலை உருவாக்கி காங்கிரஸ் வந்து தன்னோட பொசிஷன்லேருந்து கீழே இறங்கி
அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ரெண்டாவது, இப்போது 4 பேர் வந்து திமுக சைட்லேருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வாகணும். ஒருத்தர் வந்து திருச்சி சிவா, இன்னொன்று வந்து என்ஆர் இளங்கோ. அவர் வேணாம் எனக்கு சோளிங்கர் சீட்டு கொடுங்கன்னாலும் கிட்டத்தட்ட அவருன்ற மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் முடிவாயிட்டிருக்கு. ஸோ என்ஆர் இளங்கோ. 3வது வந்து தேமுதிகவோட கூட்டணி வந்ததுனால எல்கே சுதீஷ். 4வது யாருன்றது வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கி திமுக வச்சிருக்கு. ஸோ செல்வ பெருந்தகை வந்து நாங்கள் திமுக கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபரை ஏற்று நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அனௌன்ஸ் பண்ணுற நிலைமைக்கு அவருடைய நிலவரம் போயிருக்கு. சரிங்களா? இவங்க இன்றைக்கி வரைக்கும் 25 தொகுதிகள் ப்ளஸ் 1 இது திமுக, இவங்க 41 தொகுதிகள். முடிவு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியாத விஷயமா இருக்குது. ராகுல் காந்தி இன்னும் இறங்கி வரல. அவர் இறங்கி வருவாரா இல்லையான்றது தெரியல. இந்த பேச்சுவார்த்தையை வந்து தேஜஸ்வி யாதவுக்கு செஞ்ச மாதிரி இந்த பேச்சுவார்த்தையை வச்சு திமுக அணியை பலவீனப்படுத்துவார்ன்றதும் தெரியல. ஆனாலும் இன்றைக்கி கிரீஷ் ஜோடங்கர் பேச்சினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்பது காங்கிரஸ் அஃபிஷியலாக பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவதோடு இல்லாமல் ராஜ்யசபா சீட்டையும் திமுக கூட்டணியில் ஏற்பதாக அறிவித்திருக்கிறது. இது வந்து திமுக கூட்டணிக்கு கிடைத்த பெரிய வெற்றி. இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டை இங்கே வாங்கிட்டு அடுத்த நாள் தாவேகாவோடலாம் கூட்டணிக்கு காங்கிரஸால் போக முடியாது. சீட்டில் முன்ன பின்ன இருக்கும், பேசுவாங்க, பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்த அளவில் காங்கிரஸை இறக்கி கொண்டு வந்திருக்கு இந்த நிகழ்வுகள் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளாளுக்கு வந்து பேசுறது எப்படின்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு பேச்சு. ஒருத்தனை வந்து திருவள்ளூர் தொகுதியை பற்றி பேச சொன்னால் அவன் வந்து திருவண்ணாமலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட லைவில். அதனால் விஜய் வந்து இனிமேப்பட்டு யாருமே தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு அவர் ஒரு தடை விதிச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது புசி ஆனந்தோடைய பொசிஷனாக இருக்குது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மற்றவங்க எல்லாருமே வந்து ரசிகர் மன்றம் மட்டுமல்ல, எலிஜிபிள் கேண்டிடேட் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இது ஒரு பெரிய தகராறாக ஆதவ் ஜான் ஒரு பக்கமும் புசி ஆனந்த் ஒரு பக்கமும் இருக்க, இவர் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இவர் வந்து வெளியே போகிறாரு புசி ஆனந்த்ன்ற அளவுக்கு அங்கே வந்து சண்டை முத்தி இருக்குது. பிஜேபி ஏடிஎம்கே கேம்பில் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவுக்கு பியூஷ் கோயல் வரமாட்டார்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் பியூஷ் கோயல் வரல. சாதாரணமாக போய் தான் இவங்க தேர்தல் அலுவலகத்தை வந்து திறந்திருக்காங்க. நயினார் நாகேந்திரனுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு வந்து அந்த கட்சிக்குள்ளே எழுந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் பல்வேறு ஆட்களை வச்சு அவர் தனியாக கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியும் வந்து வரக்கூடிய இந்த 1000 கோடி ரூபாய் நிதியை ஆட்டையை போடணுன்றதில் நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் வந்து இப்போவுமே அவருடைய அந்த திருநெல்வேலி தொகுதிக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டே வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்கார். இப்போ யாராவது போயிட்டு எங்கள் வீட்டில் விசேஷம்னு சொன்ன உடனே நயினார் 1 லட்ச ரூபா கொடுக்குறாராம், வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் செலவு பண்ணுற அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து காசு வந்தது? அவர் தானாக செலவு பண்ண மாட்டார். சாராய கடை நடத்தினவர் நயினார், அவர் தானாக செலவு பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு நயினாருக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல. ஸோ இவங்களுடைய பிளானிங்கு அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் அத்தைக்கு மீசை முளைக்கணும்ல சித்தப்பா ஆகிறதுக்கு, அதுதான் இப்போது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த தேர்தல்ன்றது ஒரு மிக கடுமையான போராட்டம். யாரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எந்த பெரிய மீனும் சின்ன மீன் வந்து தன்னை முழுங்கிறத விரும்புகிறதே இல்லை. சின்ன மீனை முழுங்கிட்டு தான் பெரிய மீனுடைய பயணங்கள்
இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த தேர்தல் மிக 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 சுவாரஸ்யம் மிக்கதாகவும் மிக கடுமையானதாகவும் ஒரு 25,000 கோடி ரூபாய் புரளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இந்த தேர்தல் என்பது மாறி இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.